வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய திங்கக்கிழமை, அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, அது எப்படி வந்து அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்க சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 22,630 ரூபா தான் நமக்கு வந்து நம்ம இன்றைக்கி கொடுத்த நிஃப்டினுடைய ஸ்பாட்டில். ஓகேவா? ஸ்பாட்ஸ் வந்து நிஃப்டினுடைய ஸ்பாட்டில் வந்து 22,630 ரூபா வந்து சப்போர்ட் 1 நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சப்போர்ட் 2 வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 22,490 ரூபா சப்போர்ட் 2 கொடுத்துருந்தோம். ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த 22,630 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன். கரெக்டாக அந்த இடத்துல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த 22,630க்கு மேலேயே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து ஒரு சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் மேலே நிற்கிற மாதிரி நின்று ஒரே கேண்டிலில் அந்த ஆஃப் அன் ஹவர் கேண்டிலே மார்க்கெட் வந்து அந்த 22,630 மார்க்கெட் கிராஸ் பண்ணி கீழே வந்து நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 2 இருக்கு இல்லையா, S2வில் வந்து மார்க்கெட் வந்து அதோட நியரஸ்ட் ப்ரைஸில் வந்து மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம கொடுக்குற அனலைஸ் வந்து எப்படி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம டெய்லி சொல்கிறது தான். ஒரு செல்லருடைய லாஸ் எந்த இடத்துல அவங்களுக்கு வரப்போகுதோ அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி மேலேயோ இல்லைனா வந்து லாஸ் ஆகுது. இப்போ வந்து சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அவங்க வந்து சப்போர்ட்டு கீழே மார்க்கெட் உடைக்கி அப்படின்னா அப்போ வந்து புட்டுடைய செல்லர் வந்து லாஸுக்கு போவாங்க. அப்போ மார்க்கெட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புஷ் பண்ணி மேலே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. அதாவது புட்டை செல் பண்ணுவாங்க, பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ மார்க்கெட் கூட கொஞ்சம் கீழே இறங்கும். இதுதான் வந்து நம்ம வந்து செல்லருடைய இதை சொல்கிறது நம்ம வந்து. ஸோ அதனுடைய இதுதான் வந்து நம்ம வந்து சப்போர்ட்டாகவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட் ப்ரொஃபைலில் எப்படிலாம் அந்த லைனில் ட்ரேட் நடந்திருக்கு, எத்தனை இடத்துல அந்த மாதிரி எத்தனை நாள் டச்சஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எடுக்கிற டெய்லி வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் ட்ரேடு எடுக்கலாமா அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பார்த்துக்கலாம். நம்ம லைவாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறது தான். ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை போய் செக் பண்ணணும் லைவாக. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து 22,700 ரூபா. அந்த 22,700 ரூபாவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 22,700 உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் ப்ரீமியம் காலுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் அதிகமாக இருக்கா, புட் சைடில் அதிகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு இன்றைக்கி அதில் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, மார்க்கெட் வந்து அதில் வந்து கீழே இறங்கி 22,630 அப்படிங்கிற நம்மளுடைய சப்போர்ட் 1 வந்து மார்க்கெட் உடச்சி மார்க்கெட் வந்து சப்போர்ட் 2 அதாவது வந்து 22,490 ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதுக்கு பக்கத்தில் 490 க்ளோசிங் கொடுக்கல, 490 பக்கத்தில் 22,510 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட் இன்றைக்கி வந்து நிஃப்டி க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, வரக்கூடிய திங்கக்கிழமை அதாவது வந்து 15ஆம் தேதி மார்க்கெட்டுடைய நிஃப்டினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு லைவாக ஒரு டைம் பார்த்துடலாம். நிஃப்டி வந்து இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 22,510 ரூபா, அதாவது 22,500 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. அப்போ 22,500 உள்ள கால் ப்ரீமியமும் புட் ப்ரீமியமும் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு புட்டுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 89 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் 89 ரூபா புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங். காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க, கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து இப்போ எவ்வளோ கால் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா 157 ரூபா. ஓகேவா, 157 ரூபாங்கிறது காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ். ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், அதாவது வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா இப்போ க்ளோசிங் 22,500 மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. 22,500 157 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து 26,650 ரூபா நமக்கு கிடைக்கும். 22,650 ரூபா நமக்கு கிடைக்கும். அப்போ 22,657 ரூபாய் நம்ம வந்து 22,650 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு வந்து
R1 ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது வந்து 22,650 நமக்கு ஆக்ட் ஆகும். R2 அப்படிங்கும்போது 2 பிரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ R2 அப்படின்னா நமக்கு வந்து 22,746 நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, சப்போர்ட் S1 அப்படிங்கும்போது S1 அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 22,410 நமக்கு வந்து S1 வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்ட் ஆகும். 2 பிரீமியத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது 22,250 அப்படிங்கிறது வந்து S2 இருக்கும் நமக்கு வந்து நாளைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு. ஓகே, இந்த S1 S2 R1 R2லாம் வந்து ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் எப்படி அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து R2லேருந்து ஆரம்பிப்போம். R2வில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி, அப்புறம் ஏப்ரல் 8, ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி எங்கேயும் ட்ரேட் நடந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த டேவோட ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹைலாம் வந்து டச்சஸ் வந்து அந்த லைனில் இருக்குது R2வில். R1ல் பார்த்தோம் அப்படின்னா R1லேயும் அதே தான். R1ல் கரண்டாக இன்றைக்கி ட்ரேட் ஆன இந்த லைனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வருது. அப்புறம் ப்ரீவியஸ் டேனுடைய, அதாவது 10ஆம் தேதியினுடைய லோ, ஆமாம், வேல்யூ ஏரியாவினுடைய ஹை இருக்குது, சரி வேல்யூ ஏரியா லோ இருக்குது. 9ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா லோ, 8ஆம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இது கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 4-5 டச்சஸ் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம், ஏப்ரல் 4ஆம் தேதியினுடைய ஹை இருக்குது. ஸோ இந்த இடத்துல மல்டி டைம் வந்து நம்மளுடைய R1 அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய நாள் வந்து டச்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா, இன்னைக்கு க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா நமக்கு இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த இடம். ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கீழே வந்துச்சு, இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நம்ம இப்போ சொல்கிறது தான் வேல்யூ ஏரியா லோ இருக்கும். வேல்யூ ஏரியாவுக்கு லோவுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ வந்து நம்மளுடைய இது வந்து என்னென்னா 22,490 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏற்கனவே ப்ரீவியஸாக கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று. அந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து டச் பண்ணல. ஸோ அந்த இடம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸில் அந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வருது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை வந்து மார்க்கெட் கட் பண்ணிச்சு அப்படின்னா ரெண்டாவது சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 22,410. அடுத்து R2 அப்படின்னா நமக்கு வந்து 22,250 நமக்கு வந்து R2 வந்து திங்கக்கிழமனுடைய இதுபடி ஆக்ட் ஆகும். ஓகே, மார்க்கெட் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் அந்த லைனில் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. மல்டி டைம் வந்து அந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், R1 R2 சாரி S1 S2 இந்த இடத்துலலாம் மல்டி டைமில் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான 2 லைனுமே கீழே இருக்கிற 2, அதாவது என்னென்னா திங்கக்கிழமையினுடைய இது வந்து இந்த 22,490 இன்றைக்குள்ள கரண்ட் டைனுடைய சப்போர்ட் அந்த லைனை டச் பண்ணல. ஸோ அந்த இடம் மார்க்கெட் கீழே வந்துன்னா அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைக்கும் போது தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து 22,410 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதையும் உடச்சிச்சின்னா 22,250 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன். நிஃப்டி வரக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி லைவாக வாட்ச் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் முக்கியம். மார்க்கெட் இப்போ வந்து இந்த சப்போர்ட்டில் இப்போ வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்னா வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ 22,410 அப்படிங்கிற சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுதுன்னா 22,410 போது 22,400 தான் அங்கே நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இருக்கும். அப்போ 22,400 வந்து புட் சைடில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கால் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். கால் சைடில் இருந்ததுன்னா இன்னும் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். புட் சைடில் இருந்ததுன்னா அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து லைவாக வந்து நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த ப்ரிடிக்ஷன், அதாவது என்னென்னா ஆப்ஷனுடைய ப்ரீமியஸை கால்குலேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக அது எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்படி வந்து நம்ம பார்க்குறப்போ நம்மளுடைய ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியுது. ஓகே,
இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க வீடியோ, ஆனால் வந்து யாரும் வந்து லைக் பண்ணவோ இல்லைனா வந்து கமெண்ட் பண்ணவோ மாட்டேங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நன்றி.